ரூபாய் பென்ஷன் வாங்குறவங்க இனிமே 7500 ரூபாய் பென்ஷன் வரப்போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்து வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ட்ராப்பா, அதாவது இந்த நியூஸ் வந்து உண்மையா, அதாவது இபிஎஸ் பென்ஷன் பத்தி இப்போ வந்து வெளியாகிற நியூஸ் எல்லாமே உண்மையா அப்படின்றதையும், நீங்க பிரைவேட் ஜாப் இருந்தாலும் பிஎஃப் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த இபிஎஸ் உடைய அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இபிஎஸ் அப்படின்னா என்ன, இப்போ இபிஎஸ்ல என்ன மாதிரியான அப்டேட் வந்திருக்கு, என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ்லாம் வந்து பென்ஷனரிஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதையும், 3000ல இருந்து 7500 வரையும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் தான் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இது உண்மையா, இது எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த இபிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நடத்துறது யார் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வேலை பண்றப்போ உங்களுடைய எம்ப்ளாயர் பிஎஃப்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து பென்ஷனுக்கு வந்து போகும், அதாவது இபிஎஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் லேட்டரா மந்த்லி பென்ஷனா வந்து உங்களுக்கே திரும்ப ரிட்டர்ன் வரும் அப்படின்றது தான் வந்து இந்த இபிஎஸ் உடைய ஓவரால் ஒன்லைன். அதே மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்ம ஒர்க் பண்ற டைம்ல நம்ம சேவ் பண்ற அந்த சேவிங் தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு மந்த்லி இன்கமா நம்மளுக்கு வரும் அப்படின்றது தான் இபிஎஸ் உடைய ஒரு மெயின் லைன், ஒரு மெயின் கோர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பென்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா இபிஎஸ் பென்ஷன் வந்து வாங்குறதுக்கு ஒரு 10 வருஷம் நீங்க கண்டிப்பா வந்து அந்த இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிருக்கணும். ஒரு 10 இயர்ஸ் வந்து நீங்க சர்வீஸ் பண்ணிருக்கணும். ஸோ இந்த பென்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அதாவது இபிஎஸ் வந்து எப்போ வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வயசு வந்து 58 ஏஜுக்கு, அதாவது 58 ஏஜ் 58 வயசு வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மந்த்லி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ கரண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூ தான். ஏன்னா கரண்டா இப்போ பென்ஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 rupees தான் கொடுக்குறாங்க. இந்த 1000 rupeesனால நம்மளுக்கு பேசிக் எக்ஸ்பென்ஸ் கூட எங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு பென்ஷனர் எல்லாருமே வந்து ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பென்ஷனை வந்து ஹைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டிமாண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டுமே இதுக்காக இது ரிலேட்டடா வந்து இன்டென்ஸா வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ற ரியலிஸ்டிக் ப்ரப்போசல்னா 1500, 2000, 2500, 3000. ஸோ இந்த லெவல்ல தான் வந்து பென்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா கண்டிப்பா வந்து லோ சேலரி குரூப்ஸ் வந்து யார் லோ சேலரியில வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 10,000 to 14,000 வரையும் ஒரு ஸ்மால் சேலரி வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு கண்டிப்பா வந்து ஹைக் வரும், அதாவது இந்த பென்ஷன்ல ஹைக் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி லோ பென்ஷன் வாங்குறவங்களுக்குமே வந்து ஹைக் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை சேலரி, அதாவது 15Kக்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பென்ஷன் ஆல்ரெடி இன்க்ரீஸ், அதாவது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்டா தான் இருக்கு, இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ லோ சேலரி வாங்குறவங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் மூலமா, இந்த ஒரு ப்ரப்போசல் மூலமா, இந்த ஒரு டிமாண்ட் மூலமா அவங்களுக்கு ஹைக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து 7500 வரையும் வந்து பென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுல வந்து எவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க வந்து இன்னும் வந்து அந்த 7500 அப்ரூவல்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு டிமாண்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பென்ஷனரா இருக்கட்டும், யூனியன்ஸா இருக்கட்டும், ஸோ லாங் டர்மா வந்து இதை வந்து டிமாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 1000 rupeesல வந்து எங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இன்ஃப்ளேஷனுமே வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு 7500 வரையும் டிமாண்ட் வேணும் அப்படின்றது ஸ்ட்ராங்கா டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான முடிவெடுப்பாங்க அப்படின்றது வந்து நம்மளோட ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு 7500ன்றது ஒரு ஹியூஜ் ஃபினான்ஷியல் பர்டன். அது மட்டும் இல்லாம இபிஎஸ் ஃபண்ட் வந்து ஆல்ரெடி ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்ற நியூஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இமீடியட்டா வந்து 7500 வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அதே வந்து 1500ல வந்து 3000 இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கரண்ட்ல வந்து 1000 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணா 1500ல இருந்து 3000 வரையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டிமாண்ட் வந்து 7500 வச்சிருக்காங்க. ஸோ இந்த 7000
7,500 வந்து டிமாண்ட் வச்சது கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுவாங்களா? ஸோ இதுல வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ பென்ஷனருக்கு இந்த 1000 ரூபீஸ்ன்றது பத்தவே பத்தாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 1000 ரூபீஸ் போதுமா, இல்லை எவ்வளோ ஹைக் பண்ணலாம் நல்லா இருக்கும்? ஸோ 7,500 வரையும் டிமாண்ட் வச்சிருக்காங்க. எவ்வளோ ரூபீஸ் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.